என்கிட்ட காமனா பார்த்துட்டு சில கேள்விகள் வரத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோல. டாக்டர், நான் ஸ்மோக் பண்றேன். நீங்க ஸ்மோக்கிங் நாக்கு புற்றுநோய்க்கு ஒரு காரணம்னு சொல்றீங்க. நான் ஸ்மோக் பண்ணியிருக்கேன். 1 ஆர் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன் காலேஜில. இப்போலாம் ரெகுலரா பண்றதில்ல. எனக்கு கேன்சர் வருமா? டாக்டர், எனக்கு சின்னதா நாக்குல புண்ணு இருக்கு. போது வருது. பக்கத்துல போய் டாக்டரை பார்க்குறேன். திருப்பி சரியாயிருது. திருப்பி வருது. திருப்பி இதுமாரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லை. இதை சரி பண்ண முடியுமா? இல்லை இது கேன்சருங்கிறதுனால போயிட்டு வருதா? டாக்டர், எனக்கு தொடர்ந்து காது வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ காது டாக்டர் பார்க்கும்போது காதில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இஎன்டி டாக்டர் பார்க்கும்போது தொண்டையில் கட்டி இருக்குங்கிறாங்க. அதுக்கும் என்ன சம்மந்தம்? டாக்டர், எனக்கு காலில் பார்த்தா ஒரு கட்டி ரொம்ப நாளாக இருக்குது. அந்த கட்டி வலியும் இல்லை, எதுவும் பண்ணலை. ஆனால் கேன்சராக இருக்குமா இல்லையான்னு எனக்கு டவுட் இருக்குது. உங்களை எங்கே சார் பார்க்குறது? டாக்டர், நாங்கள் இந்தமாரி ட்ரீட்மெண்ட் ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு நிறைய செலவாகும் போல இருக்குது. எனக்கு காப்பீட்டு திட்டத்தில் ஏதாவது பண்ணி ட்ரீட்மெண்ட் காசு கம்மி பண்ண முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? டாக்டர், எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா உள்ள கிராமம். எங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. எதுக்கு எடுத்தாலுமே கிராமத்துலேருந்து உள்ளூருக்கு வர மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஒரே இடமா இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கேன்சரை சரி பண்ணிவிட்டு ஊருக்கு போகிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கா? இந்தமாரி பல கேள்விகள் என்கிட்ட வருது. இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கடந்து வந்த பல கேள்விகளில் சில கேள்விகள். இந்தமாரி பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31 வரலையும் நம்மளோட கிளினிக் அட்ரஸ் நான் கடைசியில் கொடுத்துருக்கேன். அண்ணாமலை கேன்சர் சென்டர் திருவான்மியூரில் இருக்குது. அதில் உங்களுக்காக இந்த கேள்வி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்காகவும் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 பேர். ஏன்னா இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா ஃபாஸ்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கான கேள்விக்கான பதிலும் கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 பேருக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் டிசம்பர் 1லேருந்து 31 வரலையும். ஸோ கேன்சர் பற்றியான பல கேள்வி இருக்கிற எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள். இது கேன்சர் பற்றியான அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கேன்சர் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கேன்சர்னு தெரிஞ்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மக்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள எப்படி கைட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், எங்கள் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் அப்படின்னு கம்பல் பண்ணுறதுக்கான இது கிடையாது. இட் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. டிசம்பர் 1லேருந்து 31 வரலையும் மறந்துடாதீங்க. ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 பேருக்கு மட்டும்தான். தேங்க்யூ.